ஹேய், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு மாலையில் 6:30 இருக்கும். மேகங்கள் முழுக்க கருப்பா மாறிச்சு. மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. கேமரா மெதுவா நகருது. நெருக்கமான வீதி, பாதி மூழ்கிய வீடுகள், தண்ணீர் ஏறிக்கொண்டே இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம ஒரு மனிதனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அவனுடைய பெயர் அரவிந்த். கைகளில் பழைய பைய தூக்கி முழுக்க நனைந்த உடம்போட நடக்கிறான். அவனுடைய முகம் பார்த்தாலே புரிஞ்சிடும். அவனுடைய வாழ்க்கை மலைய கூட விட மோசமா இருக்கு. அவனோட மனசுல ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம் ஒலிக்குது. எதுக்கு நான் மட்டும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் இந்த கதையோட தொடக்கம். இந்த அரவிந்த் எப்பவுமே தோல்விக்கே பழகியவன். அரவிந்த் பிள்ளை பருவத்திலிருந்தே கஷ்டத்தோட தான் வளர்ந்தான். அப்பா கிடையாது, அம்மா போதுமான வேலை செஞ்சு அவனை படிக்க வச்சாங்க. ஆனால் படிப்பு முடியும் போது 2 விஷயமே அவனுக்கு கிடைச்சிச்சு. ஒன்று ஸ்மால் சர்டிஃபிகேட், 2 பிக் லிஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். எங்கள் வேலைக்கு போனாலும் ரிஜெக்ஷன்ஸ், இன்டர்வியூவில் போனாலே நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டுருவாங்க. மெல்ல மெல்ல அவனுடைய மனசு நொறுங்க ஆரம்பிச்சது. அருகில் அவங்க தோழர்கள் எல்லாரும் வேலை, குடும்பம், செட்டில்மெண்ட் அப்படின்னே போயிட்டாங்க. அவன் மட்டும் ஒரு 2 ரூம்ல பழைய விசிறி, ஒரு கல் மாதிரி மனசு. அந்த இரவு தான் ஸ்ரீலங்கா முழுக்க வெள்ளம் அடித்த நாள். தண்ணீர் வீடுகளில் நுழைய ஆரம்பித்ததும் எல்லாருமே பயந்துட்டாங்க. அரவிந்த் கூட அவன் வீட்டில் தான் இருந்தான். ஆனா தண்ணீர் அவன் இடுப்பு வர ஏற ஆரம்பிச்சது. என்னடா பண்றேன்னே தெரியல, என் மனசு பேசுது. அவனோட மனசு அப்படி ஆழமா பேசுது. அந்த நேரத்துல ஒரு பேபிட அழுற சவுண்ட் வருது. ஓடி பார்க்குறான். அருகில் உள்ள வீட்டில் ஒரு ஸ்மால் சைல்ட் தண்ணீரில் போராடுது. சுற்றிலும் யாருமே இல்லை. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவன் தண்ணீரில் குதிக்கிறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்கிறான். அவன் அந்த குழந்தைய காப்பாற்றியவன் என்று குடியிருப்பு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு தான் தெரியாம அவனுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துச்சு. நான் முடிக்கிறவன், நான் சரியானது செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த டேர்னிங் பாயிண்ட் அவனுக்குள்ள அந்த நேரத்துல பிரபலிச்சது. நான் ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வி. வெள்ளமெல்லாம் கழிஞ்சதுக்கு பின்னால அவன் தனது வாழ்க்கையை திரும்ப பார்க்குறான். அவன் உணர்ந்தது, என்னோட எல்லாத்துக்கும் இல்லை, ஆனா நான் அடங்க மாட்டேன்னு சொல்ற மனசு இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் அவனுடைய சீக்ரெட் பவர். அந்த நாளிலிருந்து அவன் முடிவு செய்கிறான், தினமும் 4:30க்கு எழும்புவான். மார்னிங் ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ண ஆரம்பித்தான். ஆன்லைன் கோர்சஸ் படிக்க ஆரம்பித்தான். ஸ்கில் டெவலப் பண்ண ஆரம்பித்தான். டே ஜாப் இல்லாததால் ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பித்தான். முதல் மாத இன்கம் 0. ஆனால் அவன் கிவ் அப் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்கம் அவனோட டேர்னிங் பாயிண்ட் அமைது. ஒரு நாள் அப்போக்கில் கிளைண்ட் அவனுக்கு மெசேஜ் பண்ணார், கேன் எடிட் மை ஷார்ட் மோட்டிவேஷனல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி. அவன் ட்ரை பண்ணான். கிளைண்ட் ஹாப்பி. பேமெண்ட் $25. அதுதான் அவனுடைய வாழ்க்கையோட முதல் டிஜிட்டல் இன்கம். அவன் மனசு லிட்ரலி கரைஞ்சிட்டு அப்படியே. இது நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி. அந்த நாள் முதல் நாளுக்கு நாள் ப்ராஜெக்ட்ஸ் அதிகரிச்சது. அவன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தான். அவன் உயர்த்திய 3 பழக்கங்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அவன் ஃபாலோ பண்ண 3 ஹேபிட்ஸ் தான் அவனுடைய வாழ்க்கையை 100% மாற்றுச்சு. ஃபர்ஸ்ட், டெய்லி லேர்னிங்.
மினிமம் 1 hour கொடுத்து எந்த சூழல் இருந்தாலும் தான் கற்றுக்கொள்வதை நிறுத்தவே மாட்டான். செகண்ட் ஸ்டெப் இஸ் கன்சிஸ்டன்சி. அவன் நாளும் ஸ்கிப் பண்ணல. ரெயினாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் ஹெடேக் ஃபீவர் எது வந்தாலுமே அவனோட ரொட்டீன் அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான். மீன் கன்சிஸ்டன்சி அவன் விடவே இல்லை. தேர்ட் ஒன் இஸ் பிலீவ். எனக்கு முடியாது என்று அவன் நாளுமே சொல்லலை. ஐ கேன் டூ இட், எஸ் ஐ கேன் டூ இட் இப்படிங்கிற வார்த்தை மட்டும் நான் அவனுக்குள்ளேயே பிரதிபலிச்சு ஒழிச்சு கொண்டிருந்தது. இந்த சத்தம் அவன் அப்படியே சக்சஸா மாத்துச்சு. முயற்சி தானே உண்மையான வெற்றி. முயற்சி தானே எங்களை அப்படியே வெற்றிக்கு ஆளாக்கும். ஒரு வருஷம் கழிச்சதுக்கு பின்னால அவன் ஒரு ஸ்மால் 100 ஒர்க் ஸ்பேஸ் எடுத்தான். அந்த ஏழ்மை வீட்டில் இருந்தவன் என்று கிளைண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்றான். அவன் எல்லாருக்கும் சொல்லுவான், நம்ம ஃபியூச்சரை மாற்றுறது தண்ணீரோ வெள்ளமோ இல்லை, நம்ம மனநிலை தான் அப்படிங்கிறது. இன்று அவன் யார்? இன்று அரவிந்த் அப்படிங்கிறவன் ஒன் ஆஃப் த டாப் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் இன் ஹிஸ் சிட்டி. மந்த்லி இன்கம் 2 to 3 lakhs. ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கான். வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் போனவர்களுக்கு ஃப்ரீ மோட்டிவேஷன் கொடுக்குறான். அவன் சொல்லும் ஒரு சென்டென்ஸ் தான் இந்த கதையோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை உன்னை அடித்தாலே முடிவடையாது, நீ எழுந்தால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். வாழ்க்கை உன்னை அடித்ததால அது முடிவடைஞ்சிடாது, நீ எழுந்தால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். மனிதன் வாழ்க்கை ஒரே நாளில் மாறாதுங்க. ஆனால் ஒரு நாளில் நீங்கள் எடுத்து வைத்த அந்த தீர்மானம் அதுதான் உங்கள் ஃப்யூச்சரையே முழுக்க மாற்றும். Listen to this story again. Your time is coming. Your success is coming. Your victory is coming. Mind it. நீ யாரு அப்படிங்கிறத வெளியே எப்போவுமே தேடாத. நீ யாரு அப்படிங்கிறத கண்ணாடியை போய் பாரு. உனக்கே புரியும் நீ யாரு, என்ன செஞ்சிட்ருக்க, எதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்படிங்கிறது. அந்த டைம் உனக்கு புரிகிற அந்த டைம் நீ உன்னோட கோலுக்காகவும் உன்னோட வாழ்க்கைக்காகவும் எந்த நேரத்தையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் உனக்குள்ளே உருவாகும். எந்த நேரத்துலையுமே உன்னை நீ டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிடாத. எல்லா நேரத்துலையும் உன்னால் முடியும், எப்படித்தான் மனசு உடைஞ்சாலும் உன்னால் முடியும். இந்த அரவிந்தோட இந்த ஸ்டோரி உனக்கு ஒரு லைஃப் லெசனாக இருக்கணும். இதை பார்த்தாவது நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை நீ சிறப்பாக பயன்படுத்தணும். இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சரி, ஒவ்வொரு செயலும் சரி, உன்னோட ஃப்யூச்சரையே ஒரு பிரைட் ஆக்கணும். இந்த ஃப்யூச்சர் பிரைட்னஸ் அப்படிங்கிறது தான் உன்னை எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வைக்கிற மிகப்பெரிய நற்செயலாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் பதிச்சு வச்சுக்கோ. இந்த ஃப்யூச்சர் தான் உன்னோட கோல். ஸோ டூ இட் டுடே. இன்னைக்கே தொடங்கு. உன்னோட வெற்றி உன்னோட ஃபேமிலி ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் உன்னோட ஃபேமிலி இருந்தாலும் உன்னோட வெற்றி அப்படிங்கிறது உன்னை நோக்கி வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாது. எந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருக்கட்டும், எந்த இடமாக கூட இருக்கட்டும், டோன்ட் worry about that. Do it today. உன்னோட ஃப்யூச்சர் பிரைட்னஸுக்காக இன்றைக்கி நீ வேலை பண்ண தொடங்கு. Do it today. கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி லேர்னிங்கை எப்போவுமே விட்டுறாத. உன்னோட ஃப்யூச்சர் பிரைட்னஸ் எப்போவுமே சிறப்பானதாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உன்னோட வாழ்க்கைக்கான தொடக்கத்தை தொடங்கு நண்பா. Thank you so much. Until then, நான் உங்கள் குட் ஸ்பீச்.